நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அன்புடைமை. அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. விளக்கம். இவ்வுலகில் வாழ்ந்து இன்பமடைந்தவர் பெறும் சிறப்பே அன்பு கொண்டு இல்வாழ்க்கை நடத்தியதின் பயன்தான் என்று அறிந்தோர் கூறுவர். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் விரைவில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமையும். தமிழக அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டி. புதுச்சேரியில் தீப்பற்றி எரிந்த மதுபான கடை கொட்டகை, அலறி எடுத்துக் கொண்டு ஓடிய குடிமகன்கள். தொடங்கியது PPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடர். முதல் போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகள். முதல்வர் விஜய் ஆளுநரோடு இணக்கமாக இருக்க விரும்புகிறார் என்றும் புதுச்சேரியில் விரைவில் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அமையும் என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சுமார் 55 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக ஆட்சியில் காங்கிரஸ் கட்சி பங்கு வகித்துள்ள நிலையில் தமிழக அமைச்சர்களாக ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதனுக்கு புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர். விழாவில் பங்கேற்ற தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரியில் விரைவில் காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் இடையே கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கையை தெரிவித்தார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் பல தொண்டர்கள் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாகவும், விரைவில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளை முதல்வர் விஜயை சந்திக்க அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறினார். மேலும் ஆளுநருடன் மோதல் போக்கை விஜய் தலைமையிலான தமிழக அரசு கடைபிடிக்க விரும்பவில்லை என்றும், தமிழகத்தில் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையே ஆழமான புரிதல் நிலவி வருவதாகவும் தெரிவித்தார். தமிழக நலனுக்காக இருவரும் இணக்கத்துடன் செயல்பட்டு வருவதாகவும், ஆளுநருடன் தொடர்ந்து சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்கள் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்தார். இதையடுத்து விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு பாஜகவுடன் இணக்கமாக செயல்படுகிறதா என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு அமைச்சர் விஸ்வநாதன் பதிலளிக்காமல் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். கண்டிப்பா முடிவு செய்வோம். எல்லா புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோரும் தளபதி விஜயை மனசார நேசிக்கிறார்கள், அன்பாக பாராட்டுகிறார்கள். இந்த நேசிப்பும் பாராட்டும் அது ஒரு வெற்றி உறவுக்காக கை கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. விரைவில் அது சம்பந்தமாக மிகப்பெரிய சந்திப்புகள் நடைபெறும். நான் கூட மாநில தலைவர்களை அழைத்திருக்கிறேன். முதல்வரை சந்திக்க நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். புதுவை மாநில தலைவர்கள் வருகிற பொழுது முதல்வரோடு சந்தித்து பேசுவார். முதல்வரை சந்தித்து பேசுகிற பொழுது புதுவை மாநிலத்தில் இருக்கிற அரசியல் பிரச்சனைகள், அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகள், கொள்கை சார்ந்த பிரச்சனைகள், மற்ற முடிவுகள் எல்லாம் அவர்கள் நிச்சயம். ஆளுநர் தலையீடு. கடந்த காலத்தில் ஆளுநரோடு மோதல் போக்கை தமிழக முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் சார் அவர்கள் தலைமையில் நாங்கள் மோதல் போக்கை கடைபிடிக்க விரும்பவில்லை. மாறாக மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு தமிழக கவர்னர் அவர்களும் மிக ஆழமான புரிதல் வெற்றி கூட்டணியை அமைத்திருக்கிறோம். ஆக இந்த கூட்டணி என்பது தமிழக மண் சார்ந்த, தமிழக நலன் சார்ந்த, தமிழக மக்களின் உரிமை சார்ந்த, தமிழக மக்களின் சுய சார்பு சார்ந்த அட்டானமி பாதுகாப்பதற்காக தமிழக முதலமைச்சர் எந்த முடிவையும் எடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் மாண்புமிகு கவர்னரோடு மிக அற்புதமான உரையாடல்கள் சென்று கொண்டிருக்கிறது. பொறுத்திருங்கள். எல்லா கல்லூரிகளுக்கும் வைஸ் சான்சலர் விரைவில் அமைக்க இருக்கிறார்கள். அதற்கான விரிவான திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் மாண்புமிகு கவர்னர் அவர்களும்
மிக அழகான ஒரு புரிதலோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார். புதுச்சேரியில் தனியார் மதுபான கடையில் மது அருந்துவதற்காக அமைக்கப்பட்டிருந்த கீற்று கொட்டகை தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பாகூர் அடுத்த சோரியாங்குப்பம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள மூங்கில் புதர் நேற்று மாலை திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்த பாகூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இந்த நிலையில் இரவு அங்குள்ள தனியார் மதுபான கடையின் பின்புறம் மது அருந்து அமைக்கப்பட்டிருந்த கீற்று கொட்டகை திடீரென தீப்பிடித்து எரிந்தது. அப்பொழுது அங்கு மது குடித்துக் கொண்டிருந்த குடிமகன்கள் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்த பாகூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். காற்றின் வேகம் அதிகமாக வீசியதால் தீ மலமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதையடுத்து வில்லியனூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட அந்த வாகனம் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் கொட்டகை மற்றும் அதன் உள்ளே இருந்த மேஜைகள், நாற்காலிகள் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சாம்பலானது. தீ விபத்தின் பொழுது சிதறி ஓடிய குடிமகன்களில் போதை தலைக்கேறியவர்கள் தங்களது மொபைல் போனில் தீ விபத்தை படம் பிடிக்க துவங்கினர். போலீசார் அவர்களை அங்கிருந்து விரட்டி அடித்தனர். தீ விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சோ பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுவை அரசு கலைமாமணி விருந்தாளர் சங்கம் மற்றும் ஈச் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்திய மகிழ்வு கலை விழா புதுவை தமிழ்ச்சங்க அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு சங்க நிறுவனர் கலைமாமணி டாக்டர் தமிழ்வாணன் தலைமையேற்றார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு மக்கள் அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு கலை, கல்வி, சமூக சேவை புரிந்து வரும் புதுவை தமிழக பகுதியின் சான்றோர்களுக்கு கலைரத்னா, வித்யாஸ்ரீ, கலாஸ்ரீ, சேவாஸ்ரீ, விவேகாஸ்ரீ மற்றும் பாலகலை ரத்னா விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து, சேவாஸ்ரீ செல்லிப்பட்டு முத்தழகன் கலந்து கொண்டனர். மேலும் சங்க தலைவர் கலைமாமணி விஜயகுமார், பொருளாளர் கலைமாமணி மோகன் குழுவினர் மங்கள இசை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ரஞ்சினி தேவ் நாட்டியாலயா மாணவிகளின் பரதநாட்டியம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஈச் ஃபவுண்டேஷன் இயக்குனர் வித்யாஸ்ரீ டாக்டர் ஆல்பர்ட் ரிச்சர்ட் நோக்க உரையாற்றினார். விழா ஒருங்கிணைப்பினை சங்க துணைத் தலைவர் கலைமாமணி செல்வம், செயற்குழு உறுப்பினர்கள் கலைமாமணிகள் ராஜாராம், சரஸ்வதி, ஜெக சண்முகம், கலைரத்னா பைரவி சிறப்பாக செய்திருந்தனர். கலைரத்னா ஜீவிதா தொகுத்து வழங்கினார். விழாவின் ஒளிப்பதிவினை கலைரத்னா கோவிந்து செய்திருந்தார். புதுச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் 3வது சீசன் கோலாகலமாக தொடங்கியது. முதல் போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் மாகே அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. புதுச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 3வது சீசன் துத்திப்பட்டு சீக்கிம் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியது. ஸ்ரீராம் கேபிட்டல் வழங்கும் இந்த தொடரில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ், ஊசுடு அக்காட் வாரியர்ஸ், ரூபி ஒயிட் டவுன், காரைக்கால் நைட்ஸ், மாகே ஸ்ட்ரைக்கர்ஸ் மற்றும் ஏனாம் ராயல்ஸ் என 6 அணிகள் பங்கேற்கின்றன. தொடக்க விழாவில் ஸ்ரீராம் கேபிட்டல் குழும அதிகாரி ராஜேஷ் சந்திரமௌலி, கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் தாமோதரன், பிபிஎல் தலைவர் ஸ்ரீவித்யா மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர். ஜூலை 27ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த தொடரில் மொத்தம் 34 போட்டிகள் நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா 2 முறை மோதும். லீக் சுற்றின் முடிவில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியும் 2024 சாம்பியனான மாகே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் பலப்பரீட்சை நடத்தின.
முதலில் ஆடிய வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 199 ரன்கள் எடுத்து பின்னர் 200 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மாகே ஸ்ட்ரைக்கர் அணி 20 ஓவர்களில் 149 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 50 ரன்கள் வித்தியாசத்தில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. போட்டிகள் அனைத்தும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் மற்றும் ஃபேன் கோட் தளத்தில் நேரலையாக ஒளிபரப்பப்படுகின்றன. So பிரியா நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரி மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் BNI இணைந்து நடத்தும் மெகா வேலைவாய்ப்பு முகாம் ஜூலை 11 நடைபெறுகிறது. புதுச்சேரி களித்தீத்தால் குப்பத்தில் அமைந்துள்ள மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் BNI இணைந்து பிரம்மாண்டமான மெகா வேலைவாய்ப்பு முகாம் 2026 நடத்த உள்ளன. இந்த முகாம் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இந்த மெகா வேலைவாய்ப்பு முகாம் வரும் ஜூலை 11ஆம் தேதி அன்று MGI வளாகத்தில் நடைபெற உள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும் இந்த முகாமில் புதுச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வேலை தேடுபவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி, வங்கி, நிதி, விற்பனை மற்றும் சேவைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் இந்த முகாமில் பங்கேற்கின்றன. 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதுவரை 2,000க்கும் மேற்பட்டோர் இம்முகாமில் பங்கேற்க பதிவு செய்துள்ளனர். பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் டாக்டர் மலர்கன் கூறுகையில், மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துவதிலும் கல்வி மற்றும் தொழில்துறைக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைப்பதிலும் கல்லூரி தொடர்ந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். BNI புதுச்சேரி நிர்வாக இயக்குனர் இளங்கோ பேசுகையில், இந்த மெகா வாய்ப்பினை முகாம் மாணவர்களுக்கு சிறந்த வேலை மற்றும் பயிற்சி வாய்ப்புகளை பெற ஒரு பொன்னான வாய்ப்பாக அமையும் என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த வாய்ப்பை அதிகப்படியான இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்விற்கான ஏற்பாடுகளை MIT கல்லூரி வேலைவாய்ப்புத்துறை மற்றும் துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் திருநள்ளாறு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு காரைக்கால் மாவட்டத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அமைச்சருமான GNS ராஜசேகரன் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றார். செல்லூர் மாதா கோவில் தெரு, கன்னி கோவில் தெரு, சாலியர் தெரு, அகலங்கண்ணு மேல தெரு உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்தும் அமைச்சர் நன்றி தெரிவித்தார். அப்பொழுது அமைச்சர் GNS ராஜசேகரனுக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் அவற்றை விரைவாக பரிசீலித்து நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்த நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிலுவை சம்பளம் வழங்கக் கோரி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நகராட்சி ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடந்தது. போராட்டத்திற்கு கன்வீனர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் ஞானசேகரன், முத்துராமன், காளியப்பன், மன்னாதன், சகாயராஜ், கண்ணன், மாணிக்கம் வாழ்த்தி பேசினர். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்றனர். 7வது சம்பளக்குழு அறிவித்தபடி 33 நிலுவை சம்பளத்தை ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டம் நடந்தது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் விரைவில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமையும், தமிழக அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டி. புதுச்சேரியில் தீப்பற்றி எரிந்த மதுபான கடை கொட்டகை, அலறி எடுத்துக் கொண்டு ஓடிய குடிமகன்கள். தொடங்கியது PPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடர். முதல் போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி அபார வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.